அல்ஹம்துலில்லாஹ். உடன்குடியிலிருந்து உங்கள் அபு. செயல்கள் ஏற்படுத்தாத ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தையே அந்த 3 மணி நேரம் பார்க்குற என்டர்டைன்மெண்ட்டுக்காக பார்க்குற சினிமா ஏற்படுத்த போது, சினிமாங்கிறது முழுக்க முழுக்க மார்க்கத்துக்கு முரணான செயல்கள் நிறைந்ததுதான். அதற்குன்னு ஒரு வரையறை இருக்கு. அதுல மார்க்கத்துக்கு முரணானதான் நிறைய நிகழ்வுகள் நடக்கும். அப்போ அதன் மூலமாக நம்ம மார்க்கத்தை சொல்றதோ, மார்க்கத்தை ஏற்ற மக்களை பற்றி தெளிவுபடுத்துறதோ கண்டிப்பா முடியாது. அது ஆரோக்கியமானதா இருக்காது. கொரோனா காலத்துல தன் தந்தையே தாயை அடக்குறதுக்கு யோசிச்சுட்டு இருந்த பிள்ளைகளுக்கு மத்தியில இஸ்லாமிய இளைஞர்கள் அடக்குனாங்க, இஸ்லாமியர்கள் அடக்கம் செஞ்சாங்க அப்படின்னா அது இஸ்லாம் காட்டி தந்த பண்பு, முகமது நபியுடைய அழகிய வழிமுறை, பிறருக்கு உதவணும் அப்படிங்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை. அதே போல வெள்ள நிவாரணத்தின் போது தன்னோட உயிரை கூட யோசிக்காம பிறருடைய உயிரை பாதுகாக்கிறதுலையும் அவங்களுக்கு உதவுறதுலையும் ஒரு இஸ்லாமிய இளைஞன் செயல்பட்டான் அப்படின்னு சொன்னால் அதை மனிதாபிமானங்கிற ஒரு சொல்லோட முடிச்சிட முடியாது. அது இஸ்லாம் காட்டி தந்த பண்பு, இஸ்லாம் சொன்ன கட்டளை, முகமது நபியுடைய வழிமுறை. அப்ப இது போன்ற சிறந்த செயல்கள் ஏற்படுத்தாத ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை இந்த 3 மணி நேரம் பார்க்குற சினிமா ஏற்படுத்துமானா ஏற்படுத்தாது. இதை தூக்கி பிடிக்கிற மௌலவிமார்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறணும். இது மக்களுக்கு மத்தியில இஸ்லாமியர்களுடைய நட்பண்புகளை தெளிவுபடுத்தாது. நீங்க ஒரு கட்டத்துல எங்க போய் நிப்பீங்க அப்படின்னு சொன்னால், ஹலாலான திரைப்படம் எது, ஹராமான திரைப்படம் எது, இஸ்லாம் ஏற்கும் திரைப்படம் எது, மறுக்கும் திரைப்படம் எதுங்கிற ஒரு பிரச்சாரத்துக்கு நீங்க என்ன செஞ்சிருவீங்க, போயிருவீங்க. அந்த இடத்துல உங்களை கொண்டு விடுமே தவிர பிற மக்களுடைய மனசுல இஸ்லாமியர்களுடைய நல்ல விஷயத்தை என்ன செய்யாது, பதிவு செய்யாது. ஏன் அப்படின்னா சினிமா தவறானது. அது தவறானதை மக்களுக்கு மத்தியில பிரைட்டா காட்டுமே தவிர சரியானதை பிரைட்டா காட்ட முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க திரைப்படம் என்பது தவறானது, சினிமா தவறானது, மார்க்கத்துக்கு முரணானது. எனவே ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறங்க, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக தான் நம்மளோட வாழ்க்கையை தவிர பிற மக்கள் வெறுக்கிறாங்க, விரும்புறாங்க, ஏற்கிறாங்க, மறுக்கிறாங்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கை கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருப்திக்காக மட்டும் நம்முடைய வாழ்க்கையை நாம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுவே பிற மக்களுடைய உள்ளத்துல இஸ்லாத்தை குறித்தும் இஸ்லாமியரை குறித்தும் அழகான ஒரு விஷயத்தை என்ன செய்யும், எடுத்து காட்டும், உள்ளத்துல பதிவு செய்யும். அப்படிப்பட்ட நற்செயலுக்குரிய நல்ல மக்களா இறைவன் உங்களை என்னை ஆக்கட்டும். நன்மையை நோக்கி பயணிக்கிற நல்ல மக்களுடைய பட்டியலில் அல்லாஹ் உங்களை என்னை இடம்பெற செய்யும்.